வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது தமிழ் கனேடியன் யூடியூப் தளத்துடன். ஒரு பிந்திய அப்டேட் ஒன்று வந்திருக்கின்றது நேர்களே. அதாவது வடக்கு ஒன்டாரியோ மாகாணத்திலே சுமார் 200 இடங்களிலே காட்டு தீ கொழுந்து விட்டு எரிந்து வருகிறது. இதனால் அந்த பகுதியிலே மக்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்ளும் பொருட்டு வீடுகளை விட்டு வெளியேற்றப்பட்டு வருகிறார்கள். மாகாண அரசினுடைய சமீபத்திய தரவுகளின்படி 185 இடங்களில் காட்டு தீக்கள் தீவிரமாக இருக்கின்றது. இதன் காரணமாக கனடாவினுடைய மிகப்பெரிய நகரமான டொரண்டோவினுடைய காற்றின் தரமானது தற்சமயம் உலகின் மிக மோசமான ஒரு நிலையை எட்டியிருக்கின்றது. இந்த காட்டுத்தீயினுடைய புகை காரணமாக வடக்கு அமெரிக்காவினுடைய அதாவது நார்த் ஈஸ்ட் யுஎஸ்னுடைய நகரங்களிலே மஞ்சள் நிற புகை மூட்டம் சூழ்ந்திருக்கின்றது. டொரண்டோ நகரினுடைய வானம் முழுவதும் மஞ்சள் நிறமாக மாறியதை அடுத்து புதன்கிழமை அன்று என்விரான்மென்ட் கனடா சுகாதார எச்சரிக்கையையும் வெளியிட்டது. உலகளாவிய காற்றினுடைய தரத்தை கண்காணிக்கின்ற சுவிஸ் தொழில்நுட்ப நிறுவனமான ஐக்யூ ஏரினுடைய தரவுகளின்படி டொரண்டோ உலகின் மிக மோசமான காற்றின் தரத்தை கொண்ட ஒரு நகரமாக தற்சமயம் பட்டியலிடப்பட்டிருக்கின்றது. காட்டு தீ மட்டுமன்றி டொரண்டோ நகரம் தற்போது கடும் வெப்ப அலையினாலும் பாதிக்கப்பட்டிருக்கின்றது. நகரினுடைய டவுன் கோரிலே வெப்பநிலை 37.3 டிகிரி செல்சியஸை எட்டியிருக்கின்றது. இது கடந்த 3 தசாப்த கால சாதனையை முறியடித்திருக்கின்றது. மேலும் அங்குள்ள முக்கிய சர்வதேச விமான நிலையத்தினுடைய ஓடுதளங்களிலே வெப்பநிலை 55 டிகிரி செல்சியஸை தொட்டிருக்கின்றது. வடமேற்கு ஒன்டாரியோவில் பரவி வருகின்ற இந்த காட்டு தீ காரணமாக பல ஃபர்ஸ்ட் நேஷன் சமூகங்களை சேர்ந்த மக்கள் கட்டாயமாக வெளியேற்றப்பட்டு வருகிறார்கள். அதே போல கனடாவினுடைய வடக்கு ஒன்டாரியோ பகுதியில் ஏற்பட்ட காட்டு தீயின் புகை தெற்கு நோக்கி பரவுவதன் காரணமாக ஜூலை 15ஆம் தேதி அன்று வானம் ஆரஞ்சு நிறமாக மாறியது. சுற்றுச்சூழல் கனடா அமைப்பு வாட்டரு பிராந்தியம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளுக்கான காற்றுத்தர சுகாதார குறியீட்டை அதிகபட்ச அளவான 10+ ஆக உயர்த்தி இருக்கின்றது. இது மிக மிக ஆபத்து என்கின்ற ஒரு கட்டமாக கருதப்படுகிறது. ஒன்டாரியோவினுடைய மிக மோசமாக மாசடைந்த முதல் 10 நகரங்களிலே கிச்னர் 2வது இடத்திலும் வாட்டர்லூ 3வது இடத்திலும் இருக்கின்றது. அதே போல கல்ப் மற்றும் எரின் முறையே 7 மற்றும் 8வது இடங்களிலும் பிரஸ்லாவ் பட்டியலினுடைய இறுதியிலும் இருக்கின்றது. கிச்னர் நகரிலே நண்பகலில் காற்றுத்தர குறியீடானது 291 பதிவாகி இருந்ததும் குறிப்பிடத்தக்கது. இது உலக சுகாதார அமைப்பினுடைய வருடாந்திர PM 2.5 வழிகாட்டுதலை விட 43.2 மடங்கு அதிகமாகும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த புகை மூட்டமான வானிலை வியாழக்கிழமை வரை தொடரும் என்றும் வெள்ளிக்கிழமை காலை நிலைமை சீரடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இதனிடையே வடக்கு ஒன்டாரியோவினுடைய ஆம்ஸ்ட்ராங் பகுதி அருகிலே சென்று கொண்டிருந்த CN சரக்கு ரயில் ஒன்று திடீரென அப்பகுதியை சூழ்ந்த காட்டு தீயிலே சிக்கிக் கொண்டது. ரயில் வண்டியின் முன் பகுதியை தீப்பிழம்புகள் சூழ்ந்து கொண்டதை காட்டுகின்ற பதைக்கின்ற வீடியோ காட்சிகள் சமூக வலைதளங்களிலே வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருந்தது. ரயிலில் இருந்த ஊழியர்கள் பாதுகாப்பாக மீட்கப்பட்டார்கள். வடமேற்கு ஒன்டாரியோவிலே காட்டு தீ காரணமாக கட்டாயமாக வெளியேற்ற உத்தரவிடப்பட்ட அரை டசன் சமூகங்களிலே ஆம்ஸ்ட்ராங்கும் ஒன்று என்பதும் குறிப்பிடத்தக்கது. தண்டபே நகருக்கு வடக்கே சுமார் 250 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இந்த ஊரிலே சுமார் 250 மக்கள் வாழ்கிறார்கள். இதனிடையே இந்த காணொளி சமூகங்களில் வைரலானதை அடுத்து CN நிறுவனம் இதற்கு பொறுப்பேற்க வேண்டும் என்கின்ற கோரிக்கைகளும் எழுந்திருக்கின்றது. நிறுவனத்தின் கொள்கைக்கு மாறாக காணொளி எடுத்ததால் அதனை பதிவிட்ட ஊழியர் நிறுவனத்தின் ஒழுங்கு நடவடிக்கைக்கு பயப்படுவதாகவும் கூறப்படுகிறது. கடந்த 5 வாரங்களாக அப்பகுதியிலே காட்டு தீ எரிந்து வருகின்ற நிலையிலே தொழிலாளர்களின் பாதுகாப்பை கருத்தில் கொள்ளாமல் அந்த வழியாக ரயிலை இயக்கிய CN நிர்வாகத்திற்கு டீம்ஸ்டர்ஸ் கனடா தொழிற்சங்கம் கடும் கண்டனத்தையும் தெரிவித்திருக்கின்றது. மற்றும் ஒரு பகுதியிலே மக்கள் தங்களின் வீடுகளை விட்டு படகுகள் மூலம் வெளியேறுகின்ற புகைப்படங்களும் வெளியாகி இருக்கின்றது. நமைகோசிசாவின் ஃபர்ஸ்ட் நேஷன்ஸ் குடியிருப்பாளர்கள் தெரிவிக்கையிலே ஃபர்ஸ்ட் நேஷன்ஸ் பகுதியிலே பெரும் பாதிப்பு இருக்கின்றது என்றும் தங்களுக்கு சில நிமிடங்களே எச்சரிக்கை விடுக்கப்பட்ட நிலையிலே சாலை வசதி இல்லாததன் காரணமாக கேலின்ஸ் ஏரியை கடந்து படகில் தப்பித்து ஓடியதாக கூறியிருக்கிறார்கள். பொது சுகாதார அமைப்புகள் காற்றுத்தர எச்சரிக்கையை விடுத்திருக்கின்றது. கண், மூக்கு, தொண்டை எரிச்சல், தலைவலி அல்லது இலேசான இருமல் போன்ற பொதுவான அறிகுறிகள் ஏற்படலாம் என்றும் சுவாசிப்பதில் சிரமம், நெஞ்சுவலி போன்ற தீவிர அறிகுறிகள் தென்பட்டால் உடனடியாக மருத்துவ உதவியை நாட வேண்டும் என்றும் என்விரான்மென்ட் கனடா தெரிவித்திருக்கின்றது. மேலும் 65 வயதுக்கு மேற்பட்டவர்கள், கர்ப்பிணிகள், குழந்தைகள், நாட்பட்ட நோயுள்ளவர்கள் மற்றும் அதிக நேரம் வெயிலில் இருப்பவர்கள் இந்த புகையினால் அதிகம் பாதிக்கப்பட வாய்ப்புள்ளது என்றும் மக்கள் வெளியில் செல்லப்படும் நேரத்தை குறைக்க வேண்டும். வெளியில் செல்வது கட்டாயமெனில் NIOS அங்கீகரித்த N95 அல்லது அதற்கு இணையான முகமூடிகளை அணிய வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. வீட்டிற்குள் இருக்கின்ற போது ஜன்னல்கள் மற்றும் கதவுகளை மூடி வைக்குமாறும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. ஏர் ஃபில்டர்ஸை பயன்படுத்துமாறும் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. இதேவேளை காற்றின் தரம் மோசமடைந்ததன் காரணமாக வாட்டர்லூவிலே எதிர்பார்க்கப்பட்டிருந்த ஆப்ரோவைப்ஸ் நிகழ்ச்சியானது 10-18
80 பகுதிக்கு மாற்றப்பட்டிருக்கின்றது. அதே போல பல கோடைகால முகாம்கள் உட்புறத்திற்கு மாற்றப்பட்டிருக்கின்றது. அதே போல மூசஸ் ஸ்பிரிங்கர்ஸ் பூலும் தற்போது மூடப்பட்டிருக்கிறது. அதே போல கேம்பிரிட்ஜை பொறுத்தவரையிலே அனைத்து வெளிப்புற நீச்சல் குளங்களும் மூடப்பட்டிருக்கின்றது. வெளிப்புற பொதுப்பணிகள் நிறுத்தப்பட்டிருக்கின்றது. கிச்னர் சந்தையில் நடக்கவிருந்த FIFA உலகக்கோப்பை பார்வை நிகழ்ச்சியானது ரத்து செய்யப்பட்டிருக்கின்றது. அதே போல பிளேயின் பார்க் மற்றும் மொபைல் ஸ்கேட் பார்க்கும் ரத்து செய்யப்பட்டிருக்கின்றது. அதே போல திறந்தவெளி தீமூட்ட அனுமதியும் ரத்து செய்யப்பட்டிருக்கின்றது. பூல்வீச்சை பொறுத்தவரையிலே ஜூலை 16 நள்ளிரவு 12 மணி முதல் திறந்தவெளி தீமூட்டல் தடை செய்யப்பட்டிருக்கின்றது. அதே போல குவால்பை பொறுத்தவரையிலே ரிவர்சைட் பார்க் கரோசல் நிறுத்தப்பட்டிருக்கின்றது. அதே போல சனி ஏக்கர்ஸ் மற்றும் எக்ஸிபிஷன் பார்க் நீர்நிலைகளும் மூடப்பட்டிருக்கின்றது. ஷியாவோட்ஸ் ஃபாரஸ்ட் கேம்பும் தற்போது இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கின்றது. வாட்டலூ பிராந்தியத்திலே 56 பாதுகாப்பான சுத்தமான காற்று இடங்கள் பொதுமக்களுக்காக ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. மாகாணத்தின் புதிய ஜனநாயக கட்சியினுடைய உறுப்பினரான சோல் மேக்மா கூறுகையில், நாங்கள் தற்போது பார்ப்பது மிகவும் நெஞ்சை உருக்குவதாக இருக்கின்றது என்றும், இந்த பேரிடரினால் ஒட்டுமொத்த ஃபர்ஸ்ட் நேஷன் சமூகம் ஒன்று முற்றிலுமாக அழிக்கப்பட்டிருக்கின்றது என்றும், நெடுஞ்சாலைகள் மூடப்பட்டு வடக்கு முழுவதும் உள்ள சமூகங்களுக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டிருப்பதால் அனைவரும் அவசரகால அதிகாரிகளின் வழிகாட்டுதல்களை பின்பற்றி தேவைப்பட்டால் வெளியேற தயாராக இருக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார்.